அடோல்ஃப் ஹிட்லர் என்ற பெயர் இன்று உலக வரலாற்றில் ஒரு எச்சரிக்கை சொல்லாக மாறியுள்ளது. அவன் ஒரு இராட்சசனாக பிறந்தவன் அல்ல, ஆனால் அவன் காலத்தின் சூழல், சமூகத்தின் கோபம், தனிப்பட்ட தோல்விகள் ஆகியவை ஒன்றாக சேர்ந்தபோது அவன் மனித குலத்துக்கே பேரழிவாக மாறினான். இந்த கதை அதிகாரம் எப்படி பிறக்கிறது என்பதற்கல்ல, அதிகாரம் மனிதத்தன்மையை இழந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான கதை. 1889 ஆண்டு ஆஸ்திரியாவின் பிரனாவ் ஆம் என்ற சிறிய நகரத்தில் ஹிட்லர் பிறந்தான். அவனது தந்தை அலோயிஸ் ஹிட்லர் ஒரு கடுமையான அரசு ஊழியர். கட்டுப்பாடு, தண்டனை, பயம் இவையே அவர் நம்பிக்கை, கல்வி முறைகள். ஆனால் தாய் கிளாரா அதற்கு மாறாக மிகுந்த அன்பும் கருணையும் கொண்டவள். இந்த இரு எதிர்மறை தன்னம்பிக்கைகளுக்கிடையில் வளர்ந்தவர்தான் ஹிட்லர். சிறுவயதில் இருந்தே தனக்கென ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி கொண்டான். அவன் கனவுகள், ஓவியம், கட்டடம் சுற்றி கொண்டிருந்தன. ஆனால் தந்தையின் விருப்பம் வேறு. மகன் அரசு அதிகாரியாக வேண்டும். இந்த கருத்து மோதல் ஹிட்லரின் மனதில் அடங்கிய கோபத்தின் முதல் விதையாக இருந்தது. தந்தையின் மரணத்திற்கு பிறகு ஹிட்லர் தன் கனவுகளை தேடி வியன்னாவுக்கு சென்றான். கலைக்கல்லூரியில் சேர வேண்டும் என்பதே அவன் ஒரே நோக்கம். ஆனால் 2 முறைகள் அவன் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது. அந்த நிராகரிப்புகள் அவன் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவனின் மனதையும் உடைத்தன. வியன்னாவின் தெருக்களில் வறுமையில் வாழ்ந்த நாட்கள் அவன் தனிமையையும் தோல்வியையும் சந்திக்கின்றான். அந்த சூழலில் தான் இனவாதமும் தீவிர தேசவாதமும் அவனின் சிந்தனையில் மெதுவாக ஊடுருவின. தன் தோல்விகளுக்கான காரணங்களை அவன் சமூகத்தில் சில பிரிவுகள் மீது சுமத்தத் தொடங்கினான். இதுவே அவனின் மனநிலையை ஆபத்தான பாதைக்கு திருப்பிய முக்கிய காரணமாக மாறியது. 1914 ஆண்டு முதல் உலகப்போர் தொடங்கிய போது ஹிட்லர் ஜெர்மன் இராணுவத்தில் சேர்ந்தான். போர்க்களம் அவனுக்கு ஒரு அடையாளத்தையும் நோக்கத்தையும் கொடுத்தது. தைரியமான சிற்பியாக அவன் பாராட்டப்பட்டான், காயமடைந்தான், விருதுகளும் பெற்றான். ஆனால் 1918 ஜெர்மன் தோல்வியடைந்தது. அதன் தோல்வியை ஹிட்லர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மனதில் அது ஒரு இராணுவ தோல்வி அல்ல, நாட்டுக்கு நடந்த துரோகம். இந்த எண்ணமே அவனை அரசியலுக்குள் தள்ளிய தீப்பொறியாக மாறியது. போருக்கு பிந்திய ஜெர்மனி கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்தது. பசி, வேலையில்லாமை, அவமானம், மக்கள் விரக்தியில் இருந்தனர். இந்த சூழலில் ஹிட்லரின் பேச்சுக்கள் மக்களின் மனதை தாக்கத் தொடங்கின. அவன் சொற்கள் உணர்ச்சியை தூண்டின, கோபத்துக்கு திசை காட்டின. இவ்வாறு நேஷனல் சோசலிஸ்ட் ஜெர்மன் வோர்க்ஸ் பார்ட்டி, அவனது நாசி கட்சி மெதுவாக வளர்ந்தது. ஹிட்லர் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து குறுகிய காலத்தில் தலைவராக மாறினான். 1923 ஆண்டு அதிகாரத்தை பலவந்தமாக கைப்பற்ற முயன்றான். மியூனிக்ஸ் நடந்த அந்த முயற்சி தோல்வியடைந்தது. ஹிட்லர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அந்த சிறை அவனை முடக்கவில்லை, மாறாக அவனுக்கு சிந்திக்க நேரம் கொடுத்தது. அங்குதான் அவன் மைன் காம்ப் என்ற புத்தகத்தை எழுதினான். அது சிந்தனைகளின் வரைபடமாகவும் வருங்கால ஆட்சியின் எச்சரிக்கையாகவும் இருந்தது. சிறையிலிருந்து வெளியே வந்த ஹிட்லர் இனி சட்டத்தின் வழியே அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். 1921 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை அவனுக்கு சாதகமாக அமைந்தது. மக்களின் விரக்தி வாக்குகளாக மாறியது. 1933 ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலராக நியமிக்கப்பட்டான். ஜனநாயகத்தின் வாயிலாகவே ஒரு சர்வாதிகாரி உருவான தருணம் அது. அதிகாரம் கிடைத்ததும் அவன் அதை முழுமையாக கைப்பற்றினான். எதிர்க்கட்சிகள் தடை செய்யப்பட்டன, ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. கெஸ்டாபோ என்ற இரகசிய காவல் அமைப்புகள் மூலம் பயம் ஒரு அரசியல் ஆயுதமாக மாற்றப்பட்டது. யூதர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரசியல் எதிர்ப்பாளர்கள் ஆகியோர் குறிவைக்கப்பட்டனர். மனிதத்தன்மை மெதுவாக அரசியலின் பலியாக மாறியது. 1939 ஆண்டு போலந்தை தாக்கியதுடன் 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. ஐரோப்பாவையும் உலகையும் அது தீயில் ஆழ்த்தியது. கோடிக்கணக்கான உயிர்கள் இழந்தன. அதே நேரத்தில் நடந்த ஹோலோகாஸ்ட் மனித வரலாற்றின் மிக கடுமையான ஆயத்தமாக இருந்தது. அது ஒரு போர்க்குற்றம் மட்டுமல்ல, மனித குலத்துக்கு எதிரான குற்றம்.
1944 முதல் 1945 வரை ஹிட்லரின் பேரரசு சிதறத் தொடங்கியது. தோல்விகள் தொடர்ந்தன. நகரங்கள் நாசமாக்கப்பட்டன. இறுதியில் பெர்லின் உள்ள ஒரு அடுக்கு குகையில் 1945 ஏப்ரலில் ஹிட்லர் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். ஆனால் அவன் விட்டு சென்ற வழி உலகின் நினைவில் நிலைத்துவிட்டது. இந்த கதை சொல்லும் பாடம் மிகவும் தெளிவானது. ஹிட்லர் ஒரு அசாதாரண ராட்சசன் அல்ல. அவன் ஒரு காலத்தின் விளைவு, ஒரு சமூகத்தின் தோல்வி. வெறுப்பை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது ஒரு நாள் அதிகாரமாக மாறும். அந்த அதிகாரம் மனிதத்தன்மையை அழித்துவிடும். அதனால் தான் இந்த வரலாறு நினைவில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும், மீண்டும் நிகழாமல் இருக்க. நன்றி.